ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அது இல்லாமல் ஜர்தோசி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது, எந்த மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளால் கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் போட முடியும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜர்தோசி ப்ராக்டிஸில் வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. எடுத்த உடனே வந்து நம்ம கண்டினியூஸ் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து போயிடவே கூடாது. நான் சொல்கிற மெத்தடில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஜர்தோசி வந்து ஈஸியாக போட்டுற முடியும். ஜர்தோசியில் இருக்க எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களால் வந்து ரொம்ப அழகாக போட முடியும். ஸோ வாங்க ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஜர்தோசிக்கு வந்து நம்ம பீட் நீடில் யூஸ் பண்ணுவோம், சீவிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம வந்து ஜர்தோசியே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஜர்தோசியை வந்து 1/4 இன்ச்சாக வந்து நிறையா பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஜர்தோசி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து இழுத்து விட்டுக்கலாம். லைட்டாக இழுங்க, ரொம்ப இழுத்திங்கன்னா விரிஞ்சிரும். இழுத்ததுக்கப்புறம் 1/4 இன்ச்சாக வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட் நீடில் லோட் பண்ணிக்கணும். நம்ம இதுக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி சீவிங் த்ரெட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நார்மல் டெய்லரிங் த்ரெட் தான். இனி வந்து த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம். த்ரெட் வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜர்தோசியை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். நார்மல் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். அதில் வந்து ஜர்தோசி லோட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ ஜர்தோசி லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். ஜர்தோசி கிட்டையே வந்து ஸ்டிச் போடாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஜர்தோசியில் வந்து நீடில் சிக்காமல் இருக்கும், நமக்கு த்ரெட்டும் வந்து சிக்கு விழாமல் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிகினர் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறமா வந்து நம்ம வந்து கண்டினியூஸ் செயின் ஸ்டிச்செல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு ஜர்தோசியை வந்து லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் டைப் என்னென்னா, ஜர்தோசிலேயே வந்து நம்ம இடையில ஸ்டிச் போட போகிறோம். கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் தான், ஆனால் சின்ன சின்ன பீஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதான் வந்து செகண்ட் டைப். செகண்ட் டைப்புக்கு வந்து ஜர்தோசி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் இனிஷியல் ப்ராக்டிஸ் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் சின்ன ஜர்தோசியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி கிடைக்கும், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் 1/2 மட்டும் லோட் பண்ணிவிட்டு 90 டிகிரி ஆங்கிளில் வச்சு நீடில் வந்து கிளாத்தில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நார்மல் செயின் ஸ்டிச் தான் நம்ம வந்து ஜர்தோசிக்குள்ளேயே போட போகிறோம். நீடில் வந்து பொறுமையாக வெளியே எடுத்து அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணி ஜர்தோசிக்குள்ளேயே செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். நம்மளோட இமேஜினேஷனில் போடுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து கரெக்டாக போட்டுருங்க. போட்டுட்டு நீடில் வந்து லைட்டாக எடுத்து திரும்ப ஜர்தோசியில் வந்து கொஞ்சம் லோட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உள்ளேயே வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். நீடில் வந்து வெளியே எடுத்துடாதீங்க. ஜர்தோசி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீடில் வந்து வெளியே எடுக்கணும். பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து செகண்ட் டைப் ஆஃப் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் வந்து ஒரு 2, 3 அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே அடியாக வந்து 2 இன்ச் 3 இன்ச் இந்த எடுத்து லோட் பண்ணி கண்டினியூஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. அதுக்காக தான் இது. இந்த ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸில் வந்து கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 1.5 இன்ச் ஜர்தோசியில் வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் வந்து ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்க போகிறேன். நான் 1.5 இன்ச் ஜர்தோசியை வந்து பீட் நீடில் லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. இப்போ வந்து ஜர்தோசியில் கொஞ்சமாக வந்து நான் த்ரெட்டில் லோட் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து அப்படியே வந்து ஜர்தோசிக்குள்ளேயே செயின் ஸ்டிச் போட போகிறோம். நீடில் வந்து வெளியே எடுக்க மாட்டோம். அதுதான் வந்து இந்த கண்டினியூஸ் செயின் ஸ்டிச். இப்போ கொஞ்சமாக லோட் பண்ணிவிட்டு நீடில் அப்படியே 90 டிகிரி ஆங்கிளில் வச்சு கிளாத்தில் இன்சர்ட் பண்ணி அந்த ஜர்தோசிக்குள்ளேயே நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும். பொறுமையாக நீடில் மேலே எடுத்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம உள்ளே போடுறத வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். கரெக்டாக வந்து செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அப்படியே த்ரெட்டை லைட்டாக எடுத்து திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு என்ன சைஸில் வந்து ஸ்டிச் போட்டோமோ அதே அளவு ஜர்தோசியை லோட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். ஜர்தோசிக்குள்ளேயே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரோம். நம்ம கண்ணை மூடிட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோன்னு நினச்சிட்டே வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் போட முடியும். ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருக்கும், ஜர்தோசி வந்து நீடில் சிக்கிக்கும், வராது. ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக போட முடியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போட முடியும். ஜர்தோசி டிசைன் தான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான டிசைனும் கூட. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ரொம்ப கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக போட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும்.
ஸோ வந்து பொறுமையாக போடுங்க. நீடில் வந்து வெளியே எடுத்துடாதீங்க. உள்ளே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டே போட்டிங்கன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம முடித்ததுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஜர்தோசி பற்றின ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.